ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு யூ ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் அண்ட் ரஜினி இவங்க ரெண்டு பேரோட காம்போ வந்து நம்ம முன்ன காலகட்டத்தில், அதாவது நம்ம அப்பா காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட காம்போ பார்த்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம இப்போ செலிப்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சோகத்தில் இருந்திருப்போம். அந்த சோகத்தை தீர்க்க இப்போ ரெண்டு பேரோட காம்போவில் ஒரு மூவி வரப்போகுது. அதுக்கான ப்ரோமோ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம அந்த ப்ரோமோ தான் பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எந்த ரூமுக்கு ஃபஸ்ட்டு போகிறது? நெல்சன் புதுவிதமான கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த ரூமுக்கா ரெண்டுல தான் சொல்லுங்க. என்ன தலை சண்முக பிரியா இது ரெண்டு பேரோட காம்போ உண்மையாகவே அட்டகாசமா ஆகஞ்சி சரி கரகர பிரியா லெப்பிடும் போய் சொல்கிறேன். இதை தெரிஞ்ச என்னையே இப்படி ஏமாத்திரியப்பா, பாவம் அதர்ஸ். பட் இந்த 2 ஃபிங்கர் டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம், இது ஆக்சுவலாக பேக் சைடில் ஒரு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க, ரெண்டு மூவி. ஆக்சுவலாக வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஆஃப் அமெரிக்கா, அந்த காட்ஃபாதர். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு எல்லாம் இந்த மூவியை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நானுமே இப்போ பார்க்க போகிறேன். ஏன்னா வந்து ரெண்டு பேரோட காம்போவில் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் அங்கங்கே பிசுறு எடுத்து மேட்ச் பண்ணி பண்ணாலும் பண்ணுவார். ஏன்னா நெல்சன் வந்து தரமாக செய்கிறவர். உண்மையாகவே ஒரு இந்த ஹாலிவுட் ரேஞ்சுக்கான அந்த ஹாலிவுட் கேரேஜ் காமிப்பாங்களே அந்த மாதிரி ஃபீலு அது. ப்ளஸ் இந்த ரெண்டு பேரோட காம்போவில் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் ஒவ்வொரு ஃப்ரேமும் என்ஜாய் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. மூக்கான செம ஒவ்வொரு சீனும் பயங்கரமாக என்ஜாய் பண்ண அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து ரெண்டு பேரோட காம்போ வந்து நிறைய பேர் எடுக்கிறேன் அப்படி சொல்லியிருந்தாங்க. சுந்தர்சி எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் சொல்லியிருந்தாரு, லோகேஷுமே ரிஜெக்ட் ஆச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா நெல்சன் தான் இருக்கிறாரு. ஜெயிலர் 2 வேறு வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர் தான் இப்போ ராஜா மாதிரி சுற்றிட்டு இருக்காரு, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. ரெண்டு பேரோட காம்போவில் ஒரு பயங்கரமான ஒரு இது கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை விட ஒரு வந்து தமிழ் சினிமா இல்லை, மொத்த சினிமாவோட பீக்கு வந்து இதுதான் சொல்ல முடியும். இந்த ரெண்டு பேரோட காம்போவில் நடித்து அந்த படம் வந்து ஒரு ஸ்டோரி செம்மையாக கிளிக் ஆகி எல்லாமே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதாங்க, பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் வந்து நான் வந்து அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரஜினி சாராக இருக்கட்டும், கமலஹாசன் சாராக இருக்கட்டும், ரெண்டு பேரோட லுக்குமே வந்து மேசிவாக இருக்குது. ஸ்டைலுமே அதே ஸ்டைலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு லுக் வைஸுமே செம்ம. அனிருத்தை பற்றி சொல்ல வேணாம், ஆல்ரெடி பிஜிஎம் வந்து அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. ஏதோ வந்து மிக்ஸ்டு வெர்ஷனில் ஒன்று கொடுக்க போகிறாரு. எல்லாம் காத்துருக்கலாம். மேலும் நல்லதாக வீடியோ சந்திப்போம். அதுலேருந்து உங்களது விரும்புகிறது நவி ஸ்டுடியோஸ். அப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். டாடா பை பை, see you on next video.